பிரியமானவர்களே, உங்க சூழ்நிலைகளை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்க திட்டங்களை வச்சுட்டு ஆண்டவரை நம்ம திட்டத்தை செய்யணும்னு சொல்ல வேண்டாம். ஆண்டவர் சொல்லுகிறபடி செய்யுங்க. வாய்க்கால்களை வெட்டுங்க. நீங்க மழையும் காண மாட்டீர்கள், மேகங்களையும் காண மாட்டீர்கள். ஆனால் தண்ணீர் ரொம்பும். ஆண்டவர் உங்கள் தேவைகளை சந்திக்கின்றவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 17வது வசனத்திலே, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்கள் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்கும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, ஒண்ணுமே அங்க இல்லாத இடத்துல பள்ளத்தாக்குல வாய்க்கால்களை வெட்டு என்று சொல்கிறார். இந்த சம்பவம் எங்கே நடக்கிறது என்று பார்க்கும் பொழுது, மோவாபுக்கு எதிராக 3 ராஜாக்கள் ஒன்று கூடி வராங்க. ஒன்று இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோராம் என்கின்றவர், 2வது யூதாவின் ராஜா யோசபாத், அதுக்கடுத்தது ஏதோமின் ராஜா. 3 ராஜாக்களும் வரும்பொழுது ஏதோமின் பள்ளத்தாக்குல வந்தபோது வறட்சியாக காணப்படுகிறது. அங்க மிருக ஜீவன்கள்லாம் தண்ணீர் குடிக்க முடியாம தவிக்கின்றதை பார்க்கின்றார்கள். அங்கே தவிக்கும் பொழுது அங்கே யோசேபாத் சொல்லுகிறார், நம்ம போய் இங்கே தேவனுடைய மனுஷன் யாராவது இருக்கிறாங்களா, கடவுளுடைய மனுஷனிடத்துல நம்ம போய் கேட்போம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அவங்க எல்லாரும் எலிசா தீர்க்கதரிசியின் இடத்திலே வரும்பொழுது எலிசா தீர்க்கதரிசி சொல்லுகின்ற வார்த்தை தான் இது. கர்த்தர் உரைக்கிற 16வது வசனத்திலே கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். எங்க தண்ணியே இல்லைப்பா, வாய்க்கால்களை வெட்டுங்கன்னு சொல்றீங்களே. Don't depend on the process. Don't depend on your mind and the process that you have planned. God has a purpose. God has a plan. ஆண்டவர் உங்களுக்கு என்று ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த இடத்திலே அவங்க சொன்ன மாதிரி செஞ்சதுனால அந்த பள்ளத்தாக்கிலே தண்ணீர்கள் நிரம்பிற்று, மிருக ஜீவன்கள் குடித்தது. எந்த பள்ளத்தாக்கிலே மிருக ஜீவன்கள்லாம் குடிச்சு உயிர் வாழ்ந்ததோ அதே பள்ளத்தாக்கிலே மோவாபியர்கள் மரிக்கின்ற காட்சியை பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, ஒரு மிஷனரிமார் ரெட் இண்டியன்ஸ் மத்தியிலே மிஷன் ஊழியத்துக்காக போகிறார். அந்த ஊழியம் செய்யும் பொழுது இந்த ரெட் இண்டியன்ஸ் என்ன செய்கிறாங்க, இவரை கொண்டுடணும் என்று சொல்லி இவங்க நம்ம தெய்வத்தை வணங்காமல் வேற தெய்வத்தை வணங்குறதுக்கு மதம் மாற்றாங்கன்னு சொல்லி அவங்க எல்லாம் கோபத்தோடு கூட ஒரு ராத்திரி இவரை கொல்ல வேண்டும் என்று சொல்லி அம்புகளை எய்து காத்திருந்தார்கள். இவர் அதை பார்த்ததுமே உள்ள அவருடைய குடிசைக்குள்ளாக சென்று முழங்கால் படியிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தார். இவங்க பார்த்த காட்சி என்னன்னா, அங்க இருக்க ரெட் இண்டியன்ஸ் பார்த்த காட்சி, ஒரு பாம்பு அப்படியே படம் எடுத்து நின்று கொண்டு இருக்கின்றதாம். சரி, நம்ம எதுக்கு போய் கொண்டு போடணும், அந்த பாவம் நமக்கு என்ன, இந்த பாம்பே கொத்திர போகுது அவருன்னு. கொஞ்ச நேரத்துல அந்த பாம்பு அப்படியே ஒரு குழந்தையை போல அப்படியே இறங்கி கடந்து சென்று விட்டதாம். இதை பார்த்ததுமே அவர்கள் பயந்து போய்விட்டார்கள். தேவனை ஏற்றுக்கொள்ள அவர்கள் மனதாய் இருந்தார்கள் என்று பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, உங்க சூழ்நிலைகளை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்க திட்டங்களை வச்சுட்டு ஆண்டவரை நம்ம திட்டத்தை செய்யணும்னு சொல்ல வேண்டாம். ஆண்டவர் சொல்லுகிறபடி செய்யுங்க. வாய்க்கால்களை வெட்டுங்க. நீங்க மழையும் காண மாட்டீர்கள், மேகங்களையும் காண மாட்டீர்கள், ஆனால் தண்ணீர் ரொம்பும். ஆண்டவர் உங்கள் தேவைகளை சந்திக்கின்றவராயிருக்கிறார். இந்த ஒரு நிச்சயத்தோடு தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, எங்க வாழ்க்கையிலே எங்க தேவைகளை அறிந்த தேவன் நீர் மாத்திரமே. எங்கள் தேவைகளுக்கு நீர் ஆண்டவரே ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுத்து நாங்கள் வாய்க்கால்களை வெட்டி காத்திருக்க இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.